Hello friends, welcome back to How to Videos. நேத்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2020 அப்டேட் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அக்டோபர் 2020 அப்டேட் வீடியோ பார்த்துட்டு அது மூலமா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் ஃபார்மேட் பண்ணி நம்ம விண்டோஸ் வந்து OS இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த மெத்தட் என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபைல் கூட இருக்காது. சிஸ்டத்துல வந்துட்டு நீங்க சாங்ஸ், மூவி, டிரைவ் எதுவுமே வந்து இருக்காது. டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் ஆகும். சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் வந்துருச்சு, நான் என்ன ஆன்டிவைரஸ் போட்டாலும் நான் கிளியர் ஆகல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் காப்பியா ஒரு விண்டோஸ் வந்து வேணும், எனக்கு வந்து ஒரு கிளீனா நீட்டா ஒரு விண்டோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒரு பெஸ்டான மெத்தட். முதல்ல சொல்லிட்டேன், இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா ஃபைலும் வந்து போயிடும். அதனால முன்னாடியே வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பூட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி க்ளீன் ஃபார்மேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 8GB பென்ட்ரைவ் இருந்தாலே போதும். நம்ம பென்ட்ரைவ் வந்துட்டு பூட்டபிளாக வந்து பண்ணிக்க முடியும். 16GB வேணும், 32GB வேணும்லாம் அவசியம் கிடையாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB பென்ட்ரைவ் இருந்தாலே போதும். நம்ம இங்கே வந்து பாருங்கள், ஒரு 16GB பென்ட்ரைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். உங்ககிட்ட 8GB பென்ட்ரைவ் இருந்தால் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த பென்ட்ரைவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா பேக்கப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆயிரும். அதனால் பென்ட்ரைவில் வந்து ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் பென்ட்ரைவில் வந்து போனால் OS ஃபைல் தான் இருக்குது, எனக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து பாருங்கள், ஃபார்மேட் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஃபார்மேட் வந்து ஆயிருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷனில் வந்துட்டு நான் 2 ஃபைல் வந்து வச்சிருக்கேன். விண்டோஸ் ISO ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு இங்கே வருது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பவர் ISO சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பவர் ISO வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தா ஒன் டிரைவ் அப்படின்னு சொல்லி காட்டும். நோ விர்ச்சுவல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு பவர் ISO வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தா கீழே வந்துட்டு கண்டினியூ அன்ரெஜிஸ்டர்ட் வரும். ஜஸ்ட் அதை கண்டினியூ அன்ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருங்க. இப்போது நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ் வந்து கொடுங்க. கிரியேட் பூட்டபிள் USB டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். கண்டினியூ அன்ரெஜிஸ்டர். இப்போது மேலே வந்து பார்த்தா இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த இமேஜ் ஃபைலில் தான் நம்ம வந்து பார்த்தா விண்டோஸ்னோட ISO ஃபைலும் செலக்ட் பண்ணோம். ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் இருக்குது. ஜஸ்ட்டு விண்டோஸ் ISO ஃபைல் செலக்ட் பண்ணிட்டோம். அது கீழே வந்து பார்த்தா பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணணும். பாத் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பென்ட்ரைவ் வந்து எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். என்றது வந்து பார்த்தா சாண்டிஸ்க் அல்ட்ரா 15GB. அதனால் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஓகேன்னு வரும். அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு எல்லா ஃபைலும் டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ஓகே. பென்ட்ரைவ் வந்து எந்த ஃபைல் இருந்தாலும் அது ஃபார்மேட் ஆயிரும். அதனால் வந்து பென்ட்ரைவ் இருக்கிற ஃபைலில் வந்துட்டு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆகும். அதனால் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லேப்டாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா OS வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து பாருங்க, நமக்கு வந்துட்டு விண்டோஸ் 7ல வந்து இருக்கு. விண்டோஸ் 7 வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு விண்டோஸ் 10க்கு க்ளீன் ஃபார்மேட் பண்ணி போறோம். ஓகே, இந்த பென்ட்ரைவ் தான் அப்பால வந்து நம்ம பூட்டபிளா கிரியேட் பண்ண பென்ட்ரைவ். ஜஸ்ட் இதை PC இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம OS வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம். ஓகே, இந்த பென்ட்ரைவ் நம்ம PC வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, பென்ட்ரைவ் வந்து நம்ம PC வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு ஆன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஆன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ்கேப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தா நமக்கு வந்து பூட்டபிள் ஆப்ஷன் வந்து வரும். இங்க நீங்க வந்து பார்க்கலாம், பூட்டபிள் ஆப்ஷன் வந்து காட்டுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுக்கு பூட் டிவைஸ் ஆப்ஷன் எதுல இருக்கோ அந்த பட்டனை செலக்ட் பண்ணிருங்க. நமக்கு வந்துட்டு F9 தான் பூட் டிவைஸ் ஆப்ஷன். ஸோ அதை நான் F9 வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, F9 கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணும். நம்மளோட பென்ட்ரைவ் வந்துட்டு USB ஹார்ட் டிரைவ் சாண்டிஸ்க். ஜஸ்ட் என்டர் வந்து கொடுத்தலாம்.
ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் செட்டப்பா இருந்து என்ன பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்டா போயிட்டு பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதையும் வந்து காட்டிடுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இன்ஸ்டால் நவ் அந்த பட்டன் செலக்ட் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ், ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடா கஸ்டமான்னு கேட்கும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணணும்னா எந்த டிரைவ் சி டிரைவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் 3 சி டிரைவ்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி போடுற மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிளீன் இன்ஸ்டால் வந்து பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு குயிக் கொடுப்பாங்க, எஸ் கொண்டு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இந்த டைம் என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு F10 பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் F10. இப்போ நம்ம கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு F10 பட்டன் வந்து கிளிக் பண்ணால நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல நம்ம வந்து ஒரு சில கோடிங் வந்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோடிங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்பார்ட். ஓகே, டிஸ்க்பார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் கோடிங் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் டிஸ்க். டிஸ்க் பார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் லிஸ்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ லிஸ்ட் டிஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் 0 வந்து செலக்ட் பண்ணும். டிஸ்க் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென் டிரைவ். அதனால வந்து என்ன பண்ணா நம்ம டிஸ்க் 0 தான் நமக்கு ஹார்ட் டிரைவ். அதனால வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம செலக்ட் பண்ணும். செலக்ட் டிஸ்க் 0 ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்க டிஸ்க் 0 இஸ் நவ் செலக்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து டிஸ்க் 0 வந்து செலக்ட் ஆயிருச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்துட்டு கிளீன் கொடுத்துடலாம். ஃபுல்லா வந்து அழிக்க போறோம். ஜஸ்ட் என்டர் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து போனா கிளீன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் வந்து போனா ஒன்னா வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல வந்து போனா சி டிரைவ், டி டிரைவ், வி டிரைவ் இந்த மாதிரி வந்து வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிட்டு ஒரே டிரைவா வந்து இப்போ வந்திருக்கும். நம்ம அந்த ஒரு டிரைவ்ல தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போ வந்து அவ்வளவுதான், நம்ம கோடிங் வந்து முடிஞ்சு. ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து போனா லீவிங் டிஸ்க்பார்ட் வந்து இருந்திருக்கும். ஜஸ்ட் மறுபடியும் இன்னொரு எக்ஸிட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து போனா மறுபடியும் வந்து செட்டப் பேஜ் வந்து வந்துருச்சோம். மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் இந்த இன்ஸ்டால் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்க டிரைவ் 0 அன்லொகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நமக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா டிரைவ் வந்துட்டு ஒரே டிரைவா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து பாருங்க கீழே வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஓகே, இது கம்ப்ளீட் ஆக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகும். அதனால நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பிசி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்துட்டு ரீஸ்டார்ட் வந்து ஆகுது. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்க வந்து ப்ராசஸ் எதுவுமே இன்டரப்ட் பண்ணாதீங்க. வரலையே நமக்குள்ள பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடலாமா, சார்ஜர் ரிமூவ் பண்ணிடலாமா, அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அப்படியே அது வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்துட்டு லோட் ஆயிட்டு மறுபடியும் டிஃபால்ட்டான ஸ்டார்ட் பேஜுக்கு வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த க்ளோஸ் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிடணும். க்ளோஸ் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு எஸ் பட்டன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிருங்க பிசில இருந்து. இப்போ நான் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டேன் பிசில இருந்து. எனக்கு பென்ட்ரைவ் வந்து என் கையில இருக்கு. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து லோட் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு பூட் மெனுக்குள்ள வந்து போகும். ஒன்ஸ் அகைன் நமக்கு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லோட் ஆயிட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகுது.
நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு நமக்கு ரீஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் ஆன் ஆகும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே எல்லாமே பூட் மெனுக்குள்ளே வந்து போயிடும். நம்மளோட வேலை என்னன்னு வந்து போனால் ஜஸ்ட் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுவும் செலக்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் வந்து எஸ் வந்து கொடுத்துடலாம். இது நமக்கு சும்மா வந்து நார்மல் செட்டப் தான். ஜஸ்ட் நம்ம பேசிக்லாம் வந்து இன்ஸ்டால் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு கீபோர்டு வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எஸ், வேணாம் ஸ்கிப் கொடுத்துடலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லை. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தலாம். இங்கே வந்துட்டு கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப் அப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்ம சீக்கிரமாக வந்து லோட் ஆகி போகும். ஓகே, இப்போ யார் வந்து இந்த பிசி வந்து யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே நான் வந்து நேம் டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து வைக்கிறதா வைக்கலாம், இல்லை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் பட்டன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தேவையில்லாதான் இருக்கும். ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்தா நல்லா தான், பட் நமக்கு எல்லாமே வந்து ஒரு சில இதில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு இதுல வந்து பாருங்க எடுத்தோடனே வந்துட்டு நமக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு மேவி லெட்டர் வந்து கொடுத்துடலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்துட்டு புதுசா வந்திருக்கு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு அது அப்புறமேல வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாருங்க ஜஸ்ட் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஃபைல் மேனேஜரை திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து முதலே சொல்லியிருந்தோம். இங்க வந்து பாருங்க நமக்கு வந்துட்டு லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு டிவைஸ் நம்ம 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் டிஸ்க் டிஇ இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். நம்ம லோக்கல் டிஸ்க் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு வந்து இங்க வருது, செக் பண்ணி பாருங்க. அது பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு லெட்டர்லாம் பெருசா இருக்கு. நம்ம வந்து அதுக்கு வந்து கிராபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ வந்து இப்போ கார்டில் வருது. இந்த வீடியோ வந்து பார்த்து கிராபிக்ஸ் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தா தெரியுமா, வந்து நீங்க பார்க்கலாம் விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 20H2. அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 வெர்ஷன் கோடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசியில வந்துட்டு விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நீங்களும் வந்து கரெக்டா இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிசியில வந்துட்டு விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் ஃபார்மட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நம்ம ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு F10 பட்டன் கிளிக் பண்ணா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஒரு சில கோடிங் நம்ம டைப் பண்ணோம். அந்த கோடிங்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க செக் பண்ணிக்கோங்க என்ன கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதுல வந்து எந்த ஃபைலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அக்டோபர் 2020 அப்டேட் வந்து நம்ம உங்களுக்கு ஃபைலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து நம்ம க்ளீன் ஃபார்மட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்துட்டு இந்த விண்டோஸ் பத்தி பார்த்துட்டு அவங்க லேப்டாப்ல வந்துட்டு விண்டோஸ் வந்து ஈஸியா வந்து மாத்திடுவாங்க. நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றோம். ஜஸ்ட் நம்ம யாரா இருந்தாலும் வந்துட்டு ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.